மார்த்தாள் அவளுடைய சகோதரியாகிய மரியாளும் பெத்தானியா கிராமத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரி, ஆண்டவரே, நீர் நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறார் என்று சொல்ல இயேசுவினிடத்தில் ஆள் அனுப்பினாள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமைப்படுவார் என்றார். இயேசு மாத்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அப்பொழுது இயேசு, லாசர் மரித்து போனான் என்றும் அவனை பார்க்க போவோம் வாருங்கள் என்றும் சீசரிடம் கூறினார். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் அறிந்து இயேசுக்கு எதிர்கொண்டோடி வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் லாசர் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டாள். பின்பு இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்றாள். அப்பொழுது மரியாளும் அங்கே வந்து இயேசுவை பார்த்து மிகவும் அழுதாள். மரியாளும் சுற்றியிருந்த யூதர்களும் அழுகிறதை இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது இயேசு கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையை மூடியிருந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். இயேசு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவனுடைய கைகளும் கால்களும் முகமும் பிரேத சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவரானார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைங்க. மரித்து 4 நாள் ஆன அந்த லாசருவையே உயிரோடு எழும்பி வர செய்த தேவன் உங்கள் பிரச்சனையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.